Praise the Lord. Hallelujah. இந்த நாளில் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். தேவனுடைய கிருபையினால் இந்த ஆண்டின் கடைசி நாட்களிலே நாம் வந்திருக்கிறோம். விசேஷமாக தேவனுடைய ஆலயத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி ஒவ்வொரு ஆண்டையும் நாம் கடந்து போவதற்கு முன்பாக கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்து நம்மை ஆராய்ந்து சுத்திகரித்து கொள்வது நல்லது. ஆகவேதான் ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டின் கடைசி நாட்களிலே நாம் கர்த்தருடைய பாதத்திலே அமர்கிறோம். நம்முடைய பாவங்கள், குறைகள், குற்றங்கள், மீறுதல் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னிக்கணும்னு சொல்லி மன்றாடுகிறோம். நம்மை ஒப்பு கொடுக்கிறோம். காரணம், புது ஆண்டுக்குள் போகும் பொழுது பழைய மனிதனாய் போகக்கூடாது, புதிய சிருஷ்டிப்பாய் போக வேண்டும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த ஆண்டு முழுவதும் செய்த எல்லா நன்மைக்காக நாம் நன்றி சொல்லணும். அது மாத்திரமல்ல, நாம் இன்றைக்கு தேவன் செய்ததை நினைத்து பார்க்கும்படி வேதம் சொல்லுகிறது. உங்களுக்காக ஒரு தீர்க்கமான வார்த்தை பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம், ஒப்பு கொடுக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 48ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். தேவனே, உம்முடைய ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் எவ்வளவு ஒரு 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 பாரத்தோடு கர்த்தர் செய்ததையெல்லாம், கிருபையெல்லாம் சிந்திக்கிற ஒரு சூழ்நிலைக்குள் அவர் தேவாலயத்தில் இருக்கிறார். இன்றைக்கு எத்தனையோ காரியங்களை நாம் சிந்திக்கிறோம், பேசுகிறோம், வீணான சிந்தைகளிலே போகிறோம். தேவையில்லாத சிந்தைகள், பாவ சிந்தைகள், கோப சிந்தைகள், பலவிதமான மாம்ச சிந்தைகளிலே ஒருவேளை இந்த ஆண்டு முழுவதும் கடந்திருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். சங்கீதக்காரனுடைய உள்ளத்தை பாருங்கள். கர்த்தர் செய்த அத்தனை நன்மைகள், ஆசீர்வாதங்கள், கிருபைகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திர பலியை, ஆராதனை செலுத்துவதற்கு முன்பாக ஆலயத்தில் அமர்ந்து கிருபையை சிந்திக்கிறார். நாம் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் இந்த ஆண்டு முழுவதும் செய்த நன்மையை நினைச்சு பார்க்கணும். நன்றி உள்ள இருதயத்தோடு அவர் கிருபையை நினைத்து நன்றி சொல்லணும், ஸ்தோத்தரிக்கணும். அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. காலைதோறும் அவர் கிருபை புதிதாயிருக்கிறது. அவர் ஒவ்வொரு நாளும் கிருபையிலே தான் இத்தனை நாட்கள், வருஷங்களும் நடத்தி வந்தார். நம்முடைய பலமோ நம்முடைய பராக்கிரமமோ ஒன்றும் அல்ல. சுத்த கிருபையில் இன்றைக்கு ஜீவிக்கிறோம். அல்லேலூயா. நிற்பதும் நிர்மலமாகாதிருப்பதும் சுத்த கிருபை. ஆகவே தேவனுடைய சமூகத்திலே, தேவனுடைய ஆலயத்தின் நடுவிலே தேவ பிள்ளைகள் அவர் நம்மை கொண்டு வந்த விதங்களை, நம்மை மீட்டெடுத்த ரட்சித்த விதங்களை சிந்தித்து அவர் கிருபைக்கு நன்றி சொல்ல வேண்டும். பெரிய மாணவர்களே, உங்கள் வீட்டிலும் கூட நீங்கள் உங்களுக்கு ஆண்டவர் செய்ததெல்லாம் நினைத்து, அவர் கிருபை நினைத்து ஸ்தோத்திரியுங்கள், நன்றி சொல்லுங்கள். நிச்சயம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கை, குடும்பத்தை இந்த ஆண்டை காட்டிலும் வருகிற ஆண்டு இரட்டிப்பாய் ஆசீர்வதிப்பார். காரணம் என்ன? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். நாம் இதுவரைக்கும் அவருக்கு ஒன்றும் செய்யவில்லை. ஆனால் ஒன்றே ஒன்றை செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். வேறொன்றும் இல்லை. அவர் நம்மை ஆசீர்வதித்ததை நினைத்து, அவர் கிருபை நினைத்து ஸ்தோத்தரித்து நன்றி செலுத்தி கொண்டே இருந்தால் போதும். இப்பொழுதும் நாம் ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை உங்களுக்கு கிருபையை சிந்திக்க விடாமல் பலவிதமான போராட்டங்கள் காணப்பட்டால் ஒப்பு கொடுப்போம். இந்த ஆண்டு கடைசியிலாவது ஆண்டவர் நம்மை சுத்திகரித்து ஆவின் சிந்தையை கொடுக்கட்டும், கிறிஸ்துவின் சிந்தையை கொடுக்கட்டும். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய கிருபையை நாங்கள் சிந்திக்கும்படி இந்த ஆண்டின் கடைசி எங்களுக்கு கொடுத்த தயவுக்காய் ஸ்தோத்திரம்பா. இந்த வேளையில் ஜெபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையில், குறிப்பாக தேவ பிள்ளைகள் உடைய வாழ்க்கையில் நீங்கள் செஞ்ச எல்லா நன்மைகளை நினச்சி, அந்த கிருபையை நினச்சி நாங்கள் சிந்தித்து உமக்கு நன்றி சொல்லிட்டோம்ப்பா. எங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்த எல்லாம் மாம்ச சிந்தை, ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்கு விரோதமான சிந்தை, பாவ சிந்தை, போராட்டமான சிந்தை,
வீணான சிந்தை எல்லாத்தையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி இனி உம்முடைய கிருபையை சிந்தித்து உமக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்த உதவி செய்யும். இப்போ ஜெபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் இதுவரை நீர் செய்த நன்மைகளை நினைத்து மெய் ஸ்தோத்தரிக்க துதிக்க அந்த ஆண்டவரே அந்த கிருபையை நீர் அனுப்பும். ஒவ்வொரு நாளும் அதை சிந்தித்து உம்மை மகிமைப்படுத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் இருக்கிற எல்லா பலவீன சிந்தைகள், மாம்ச சிந்தைகள், பிசாசினால் வருகிற ஆண்டவரே எல்லா சிந்தைகள் எடுத்து போட்டு ஆவியின் சிந்தை, ஜீவனும் சமாதானம் கிறிஸ்து இயேசு உள்ள சிந்தையை வைத்து நடத்தி ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. எப்பொழுதும் கர்த்தருடைய கிருபையவே சிந்திப்போம்.